சந்தனம் அருட்செல்வம் பொருட்செல்வம்லாம் தங்கணுன்றதுக்காக அந்த பூஜைகள் நடக்குது. அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ண நாம ஜபம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த ஜபம் பண்ணக்கூடிய நிகழ்வுக்கு. இது இல்லாமல் பக்தியை வளர்க்கும் விதமாக பக்த மண்டலை நமது ஆலயத்தில் சிறப்பாக செய்யப்படுறாங்க. அதில் நம்ம 7 வயது முதல் 13 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பரதநாட்டிய வகுப்பு நமது ஆலயத்தில் சொல்லித்தரும். ராஜா அண்ணாமலை மற்றும் தமிழிசை கல்லூரியிலிருந்து ஆசிரியர்கள் சொல்லித்தராங்க. அதே போல் 7 வயதுலேருந்து 13 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு நிறுத்தல் வகுப்பு சொல்லித்தரும். அதே போல் சிறு குழந்தைகளுக்கு இதே வயதுடைய ஆண் பெண் குழந்தைகளுக்கு குரல் இசை சொல்லித்தரும். நமது ஆலயத்தின் சார்பாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசிகள் தாய்மார்களுக்காக பக்தி இசை வகுப்பு, வீட்டிலேயே பாடக்கூடிய எளிய பக்தி பாடல்கள், தமிழ் பக்தி பாடல்கள் சொல்லித்தரக்கூடிய வகுப்பு வாரம் ஒரு நாள் 1 மணி நேரம் திங்கட்கிழமை மாலை 5லிருந்து 6 நடக்கிறது ரெகுலராக. இது இல்லாமல் வீணை வகுப்பு, அதுவும் நம்ம ஆலயத்தில் நடக்குது. 8ஆம் கிளாஸு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், இல்லத்தரசிகள் இவங்கெல்லாம் கற்றுக்கலாம். இது எல்லாமே கிரேட் எக்ஸாம் தான். இது இல்லாமல் ஆன்லைன்லேயும் பக்தி பாடல் வகுப்பு நடக்குது. நமது ஆலயத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நல்ல விதமாக நடக்கிறது ஒரு சிறிய திட்டம் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம எதுவும் காசு வாங்கி பண்ணலை. ஒரு தட்சணையாக நீங்கள் 101 ரூபா குரு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். யார்கிட்டே எந்த பணமும் கட்டணம் அப்படின்னு நம்ம வாங்கறதில்லை. நமது ஆலயத்தில் மாதம் 500 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டில் போய் நம்ம சம்பாவனை இல்லாமல் ஒரு கணபதி ஹோமம் நமது ஆலயத்தின் சார்பாக பண்ணி தருவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உபய தொகையை வச்சு நம்ம இந்த மாதிரி சத்காரியங்கள்லாம் பண்ணுறோம். இது ஒரு நபர் செய்யக்கூடியதில்லை, எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறது. அதனால் யாருனாலும் இந்த கைங்கரியங்களில் ஈடுபட முடியுமோ அவங்களாம் ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் கற்றுக்கக்கூடிய குழந்தைகள், தாய்மார்கள் இவங்களுக்குலாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கலாச்சார சுற்றுலா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆலயத்தின் சார்பாக போயிட்டு வரோம். அது நம்மளுடைய நோக்கம் நம்ம குழந்தைகள் நம்ம பகுதியில் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள அந்த ரேடியஸ்குள்ளே இருக்கக்கூடிய 1000 வருடம் பழமையான கோயில்கள் என்ன இருக்குது, அந்த கோயிலுடைய புராணம் என்ன, இங்கே என்னென்னலாம் கோசாலைகள் இருக்குது, அதே மாதிரி ஆலயங்களில் திருமணி செலுத்தக்கூடிய கபதி அந்த சிற்பங்கள் செலுத்தக்கூடிய கூடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆசை. எதிர்காலத்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு புஷ்பம் யாராவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க. அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. கையில் புஷ்பங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. ஸோ இந்த குழந்தைகள்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். எதற்கு இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வெளி உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாரும் படிப்பு, உத்தியோகம், வேலை இது மாதிரி பொருளாதார விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே அளவுக்கு ரொம்ப முக்கியம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, எப்பயுமே கொடுக்கக்கூடியது பக்தி மார்க்கம் மட்டுமே. நம்ம அம்மனுடைய திருவடி நிழல் தான் நமக்கு உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம். அதனால நமது குழந்தைகள் எல்லாரும் இந்த அம்மன் திருவடி நிழல் இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரமாவது இந்த கல்வி கற்கதன் மூலியமாக ஆலயத்துக்கு வரக்கூடிய பழக்கம் முதல்ல வரும். இது அவங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அதனால இந்த குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து நம்ம பக்த மண்டலிக்கு வழி சேர்ப்போம். இரும்புலியூர்ல நல்ல ஒரு பக்தி இயக்கம் உருவாகிறதுக்கு பெற்றோர்கள் அனைவரும் உறுதுணையா இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஆகாயம் பூமியிட நீராவி போல் வடிவில் ஆதாரமான பெருமாள், ஆகாயம் பூமியிட நீராவி போல் வடிவில் ஆதாரமான பெருமாள், மேலாளர் கீழாளர் வேதங்கள் இல்லாத மெய்யால வந்த பெருமாள், மேலாளர் கீழாளர்